இந்த குரு பகவான் மேஷ ராசிக்கு ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா பண மழையாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம். தனக்காரகனான குருவே அந்த 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுதான் ரொம்ப விசேஷமான பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு. அப்போ இது வரைக்கும் ஏற்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், அதுவும் இல்லாமல் நிறைய அவமானங்கள், அதே போல் நிறைய கடன் பிரச்சனைகள், தொழிலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார், வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நான் நிறைய இழந்தது தான் மிச்சம், எதுவும் சம்பாதிக்க முடியல, ஒரு 5 வருஷமாக 3 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். முதல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகள் என்ன ஆகும்னா உங்களுக்கு பணமாக மாறும், பொருளாக மாறும். அப்போ என்ன ஆகும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முதல்ல குறையும். அப்போ மேஷராசி என்பவர்கள் அடுத்த வருஷம் தைரியமாக என்ன பண்ண போகிறீங்க, நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. என்ன கடன் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக வரும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால் மேஷராசி என்பவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய அடுத்த வருடம் நல்லா பயன்படுத்திங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், வாய்ப்புகள் தேடி வரும், கடனுடைய அளவு குறையும். இல்லை சார் நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன், வெளில வர வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு வராத பணம் இந்த வருஷம் வரக்கூடிய தருணமாக இருக்குது. அதே போல் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கேன்சல் தான் ஆகிருக்கு, ரிஜெக்ட் தான் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அந்த பணம்லாம் வரும். நீங்கள் யாருக்கிட்ட பணம் கேட்டாலும் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பணம் தான் சார், பணம் தான் தொழில் பண்ண முடியும், நான் எங்கே போகிறது பணத்துக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் அடுத்த வருஷம் கஷ்டமே பட மாட்டீங்க, நிறைய பணம் வரப்போகுது. அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, வேலை செஞ்சவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கீங்க. காரணம் என்ன, 4 பேர் செய்கிற வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் சார், அப்படி செஞ்சோம் நான் வேகமாக செய்யக்கூடிய ஆள், எல்லாம் செஞ்சு நான் எல்லாம் பண்ணால் கூட கடைசியில் எனக்கு கெட்ட பேர் வந்து முடிஞ்சுது, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் என் கம்பெனிலேயே நல்லா வேலை செய்யக்கூடிய ஆள் நான் தான், தகுதியான ஆள் தான், ஆனால் என்னை விட கீழே இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் வந்துடுச்சு, அவங்களுக்குலாம் இன்க்ரிமெண்ட் போட்டாங்க, எனக்கெலாம் போடலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு வேலை மாற்றம் ட்ரை பண்ணால் கூட கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்கள் இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அப்படியே அதே வேலையை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும். அதே போல் நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கும். என்ன சார் திடீர்னு ஒரு மாற்றம் வருமானா, கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரதுனால கண்டிப்பாக அந்த மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய அடுத்த வருஷத்தில் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் பார்த்திங்கன்னா சிலர் யோசிச்சிருப்பீங்க, நான் நிறைய வேலை செஞ்சு எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் இதுக்கப்புறம் இப்படியே இருந்துருவானான்னு தெரியலன்னு நிறைய மனசுக்குள்ளே போட்டு புழங்கிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து பரவாயில்ல, நம்மளால சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாம். இல்லை நான் வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேன், நான் வெளியூருக்கு வேலைக்கு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாம். வெளிநாடு வாய்ப்புகள் வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி யோகசாலி யாருமே கிடையாது. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மேஷராசி என்பவர்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஃபேமிலிக்காக நம்ம சில விஷயங்கள்லாம் செய்யணும், நான் எல்லாரையும் பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை கடந்த காலகட்டத்தை தவற விட்டு இப்போ வருத்தப்பட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் வரும், அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் 2ஆம் இடத்துலேருந்து. அதான் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தானம். ஏன்னா அந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது என்னென்னா, நோயை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், கடனை கொடுக்கக்கூடிய இடம், பெரிய பெரிய லெவலில் எதிரிகளை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை குரு பார்வை பார்த்த உடனே முதல்ல உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷத்தில் நிறைய கடன் வந்துருச்சு எனக்கு, அதனால் சில நேரங்களில் கடன் கட்ட முடியாதுன்னு நிறைய அவமானப்பட்டுட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கடன் பிரச்சனை குறையும். அதே மாதிரி உடல்நிலை பாதிப்பு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க மேஷராசி என்பவர்கள். தலையில் பிரச்சனை வந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எனக்கு கையில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய உடல்நிலை உபாதைகளை கடந்த ஒரு 1.5 வருஷம் நிறைய சந்திச்சிட்டிங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள், பொருள் இழப்பு,
அதனாலே என்னால் திருப்பி பழைய மாதிரி நான் வந்து ஒரு தொழில் பண்ண முடியல, ஒரு வேலைக்கு போக முடியலன்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்களும் பழைய மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலைக்கு நல்ல ஒரு தொழில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதே போல் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். அந்த குடும்பம் சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர்கிட்ட கடந்த காலகட்டத்தில் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அம்மா கிட்ட சண்டை போட வேண்டியதாக போச்சு சார், அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு, மனைவி கிட்ட சண்டை, குழந்தைங்க கிட்ட சண்டை, அந்த மாதிரி ஒரு சண்டையில் ஒரு நீங்கள் அப்படியே ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் இந்த வருஷம் உங்களுடைய குடும்பத்தில் குதூகலமாக இருந்து சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையை நிறைய சுப நிகழ்ச்சிகள் செஞ்சு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. அதே போல் அந்த குடும்பம் சொல்லக்கூடிய நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பயிற்சியில் கிடைக்க போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த மேஷராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ அவங்களுக்குலாம் திருமண வாய்ப்புகள் வரும். அதே போல் திருமணமாகி பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதே போல் பிரிவினை வந்துருச்சு சார், நான் டைவர்ஸ்லாம் பண்ணிட்டேன், இப்போ 2ஆம் திருமணம் போகலான்னு நினைக்கிறேன், அது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது திருமணமாக இருக்கலாம். அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க மேஷராசி என்பர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும்போது, அதே போல் இந்த வெளிநாடு வாய்ப்பு அதான் ரொம்ப விசேஷம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்க போகிறார். அப்போ வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த மேஷராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வந்து நான் திருப்பி இந்தியா வரலான் இருக்கேன், எனக்கு வந்து வேலை இல்லாமல் 6 மாதம் இருக்கேன், 3 மாதம் இருக்கேன். ஏன்னா இந்த மேஷராசி என்பவர்கள் எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை இல்லாதனால அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த சோர்வெல்லாம் தீர்ந்து அங்கே உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு கிடச்சி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய பண வரவு, சுப நிகழ்ச்சிகள், எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து விடுதலை. அதில் மேஜராக பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை முதல்ல குறையும், வெளியில் வராத பணங்கள் வரும். அதே போல் தொழிலில் செய்த முதலீடுகள்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மேஷ ராசி அன்பர்களுக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகங்கள் தசாபுத்தி ஒரு யோக திசையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் ரெட்டிப்பு மடங்கில் பலன் கிடைக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை அதிக லெவலில் கொடுக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த நாட்களில் பணம் வரும் அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பயிற்சி ஆகிறார். அந்த குரு பகவான் அந்த 11ஆம் இடத்துல அடுத்து வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்து என்ன மாதிரி யோக பலன் கொடுக்க போறாருன்னா வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி காலகட்டம் அப்படின்னா நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. பட் என்னதான் கடக ராசிக்கு அஷ்டம சனி வந்தால் கூட மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் கம்மியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடக ராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு உள்ளார்ந்த விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அந்த கடக ராசி அப்படின்னாவே மற்றவங்களுக்கு உதவி பண்ணதுனால, மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அஷ்டம சனியில் நிறைய சில ராசிகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அதிக பாதிக்கப்படாத ராசியாக கடகராசி இருக்குது. சார் இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எனக்கு வந்து தொழிலில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, தொழிலில் என்னை பார்ட்னர் ஏமாற்றிட்டாரு, தொழிலில் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை சந்திச்சிட்டேன், என்னால் வந்து பெரிய லாபம் சம்பாதிக்க முடியல, கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு அஷ்டம சனியில் அப்படின்னு சொன்னால் கூட இந்த குரு பயிற்சி 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுப கிரகம், அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன். அப்போ அந்த குரு தனக்காரகனாக இருந்து உங்களுக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய இடமான 11ஆம் இடத்துல வரப்போகிறார். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான லாபங்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய லாபகரமான விஷயம் நடக்க போகுது. என்னென்ன மாதிரி லாபம் நடக்கும் அப்படின்னா, முதல்ல கடக ராசி என்பவர்களுக்கு தொழிலில்
நீங்கள் எதெல்லாம் தொட்டிங்களோ அதெல்லாம் பணமாக போகுது. நீங்கள் எதெல்லாம் முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பணம்லாம் திருப்பி வரப்போகுது. அந்த பணம் எப்படி வரும்னா ஒரு லாபத்தோடு வரும். அதே போல் உங்களுக்கு வராத பணம், நீங்கள் வரவே வராது, இவர்கிட்ட பணமே வாங்க முடியாது, இந்த இடத்துல இந்த பணமே வராதுன்னு நினைக்கக்கூடிய பணம்லாம் அங்கே திருப்பி உங்களுக்கு இந்தாங்க கஷ்டத்தில் இருந்தோம் அதனால் கொடுக்க முடியல, இப்போ வாங்கிக்கங்கன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை வந்து ஒரு தகாத வார்த்தைகளை பேசி உங்களை பெரிய லெவலுக்கு வர முடியாமல் ஆக்கினாங்களோ அவங்களே வந்து உங்களை பாராட்டி உங்களுக்கான பதவிகளை கொடுத்து உங்களுக்கான வருமானத்தை அதிக இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா அந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒரு அற்புதமான இடம். ரெண்டாவது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 11ஆம் இடத்துல வரும்பொழுது மிகப்பெரிய லாபங்கள் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. உங்களுடைய மிக சிறந்த பிரச்சனைகள் அது எதுவானா இருக்கலாம் சரி, ஒரு கல்யாணம் ஆகலை, எனக்கு ரொம்ப நாளாக நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம் சார், எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கலை, நாங்கள் வரலாம் தட்டி போகுது, எங்கள் அம்மா எவ்வளோ ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நாங்கள் பார்த்து ஓகே சொன்னால் அவங்க ஓகே சொல்ல பண்ணுறாங்க, அவங்க பார்த்து ஓகே சொன்னால் எங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது, இதனாலே எங்களுக்கு வரலாம் தட்டி போச்சு, கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடித்த ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போது. அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை இல்லாமல் இருக்கீங்க நிறைய கடகராசி அன்பர்கள், அதுவும் இல்லாமல் இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கர்ப்பப்பையில் கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் குழந்தை நிற்க மாட்டேங்குது, குழந்தை ஒவ்வொரு வாட்டியும் அபாஷன் ஆகுது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். ஏன்னா குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் தான். அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை பேர் அது ஒரு மிகப்பெரிய வரமாக கிடைக்க போகுது. நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு தகுந்தால் போல் ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு அழகான ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கான அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள், நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் அங்கே போய் நம்ம சந்தோஷமாக இருக்குமானா நிறைய பேருக்கு இல்லை, அங்கே போய் சில பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு கிடச்சி அதில் நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஊர், உங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு அங்கே இடம், எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடச்சி வெளியூரில் மாற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலனாக இந்த வருஷம் இருக்க போது. அதே போல் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் வந்து எனக்கு வந்து சம்பளம் கம்மியாக இருக்குது, நான் இப்போ இருக்கிற இடத்துல கஷ்டப்படுறேன், இருக்கிற இடம் சரியில்லை, என்னுடைய கிளைமேட்டுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அங்கே ஒரு மாற்றம் வரும். அந்த இடம் மாற்றம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாற்றமாக இருக்கும். அதில் சம்பளமும் அதிகமாகி ஒரு இடமாற்றம் கிடைக்கும் போது, ஒரு ப்ரொமோஷனோடு கிடைக்கும் போது நல்ல ஒரு சிறப்பான வருடமாக இந்த கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்குறதுக்கான அற்புதமான வருஷமாக இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் இந்த வருஷம் லாபம் தான். அப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அதில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போது. உங்களுக்கு சீப்பான ரேட்டில் சீப்பான இடம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருஷம். அதே மாதிரி எந்த வில்லங்கும் இல்லாமல், எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு லோன் அப்ளை பண்ணினா கூட அதில் எந்த ஒரு தவறுதலும் வராது, எந்த ஒரு தடங்களும் வராமல் ஒரு லோன் கிடச்சி அழகாக வீடு மாறுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்க போகுது. அதே போல் இடம் விற்கணும், இடம் வாங்கணும், அதே போல் வீடு விற்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய இந்த கடகராசி என்பவர்கள், அது வந்து சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால நிறைய பேர் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை நான் போட்டேன் சார், திருப்பி என்னால் எடுக்க முடியல, ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த இடம் விற்காமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், வட்டி ஏறிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த இடம் விற்கும், அந்த வீடு விற்கும், அதன் மூலமாக பெரிய லாபம் வரப்போகுது. ஏன்னா அந்த ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான ஒரு தகவல் இந்த வருஷம் கண்டிப்பாக வரப்போகுது. நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அதே போல் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மனநிலை மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த அஷ்டம சனியில் நம்மளால் சாதிக்க முடியாது போல இருக்குது, நம்மளை எல்லாருமே ஏமாத்துறாங்களே, நம்ம ஒரு ஏமாளியாகவே இருக்குமே வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அஷ்டம சனி காலங்களில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா தடைகளாயிருக்கும், தடங்களாயிருக்கும், சில இடத்துல உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா இந்த வருஷம் அப்படியே மனசு மாறி பரவாயில்ல, நம்மளாலையும் சில விஷயங்கள் செய்ய முடியும், நம்மளும் ஜெயிப்போன்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய
ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் நிறைய இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் கடனுடைய அளவு நிறைய குறைய போகுது. அப்போ கடனுடைய அளவு குறையினா என்ன ஆகணும்? ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல சம்பளம் வரணும். அதே போல் தொழிலில் லாபங்கள் நிறைய வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தான் உங்களுடைய கடன் அளவு குறையும். அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன்கள், ஏன்னா 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வந்து கண்டிப்பாக லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும். அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். நினச்சதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நேரமாக இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொன் பொருள் சேர்க்கைக்கான வருடமாக இருக்குது. அப்போ இந்த வருஷம் நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வரும். காரணம், குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை கடகராசிக்கு 5ஆம் இடத்துல உள்ளதுனால அந்த பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை, சண்டைகள், சச்சரவுகள், ஒரு சொத்து வரல, எனக்கு ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, வர வேண்டிய நேரத்தில் ஒரு பங்காளி கேஸ் போட்டாங்க, அந்த இடத்துல பிரச்சனை வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்களால் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதில் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பண வரவுகள் உண்டு. அதே போல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், அவர் ஏமாற்றி பணத்தை கொண்டு போயிருப்பார், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலனாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கடக ராசி அன்பர்களுக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தால் போல் திசாபுத்திகள், அதாவது ஒரு யோக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலனை விட ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும்போது, ஒரு வேலைக்கு மாற்றம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்றைக்கு உங்களுக்கு பணம் வரும், எந்தெந்த நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்து என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாருன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இப்போ கடந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய தொழிலில் நஷ்டங்கள், பண விரயங்கள். நான் பணம் போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, நான் எந்தெல்லாம் முதலீடு பண்ணாலும் அதெல்லாம் திருப்பி வரல, எனக்கு மெதுவாக வந்தால் கூட பரவாயில்ல, அதில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், 1 லட்சம் வேஸ்ட்டாக போச்சு, 2 லட்சம் வேஸ்ட்டாக போச்சுன்னு அப்படின்னு ஒரு மனம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலங்கி போய் பணமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, உழைச்சி சம்பாதிச்ச காசுலாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆனவுடனே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வரும். உங்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் வரும். ஏன்னா இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகம் நிறைய சுபமான மாற்றங்களை கொடுப்பார். அதே போல் இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் தனக்காரன். அப்போ நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் தான். அப்போ இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் குரு வரும்போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த குருவுடைய பார்வை விழும். அதான் ரொம்ப முக்கியம். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிகமான பலனை கொடுப்பார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த குருவுடைய பார்வை கன்னி ராசிக்கு விழுந்த உடனே என்னன்னா, முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள், என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் எதையுமே பண்ண முடியாமல் இருக்குது, எல்லாமே தடையாக இருக்குது, எல்லாமே தாமதமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முதல்ல மாறும். அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும், தடைகள் விலகும், அதன் மூலயமாக வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறம் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலையை விட்டுட்டு தேவையில்லாமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஐயோ நம்ம நல்ல வேலையை விட்டுட்டோமே, தேவையில்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா அந்த கன்னி ராசி என்பவர்கள் ரொம்ப புத்திசாலிகள். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறனால நமக்கு எங்கே இருந்தாலும் வேலை கிடச்சிரும், நம்ம ஏன் நம்ம வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே
வேலை வாய்ப்பு பறி போயிருக்கு. அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆனோன்னா என்ன கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை சார் நான் வேலையில் தான் இருக்கேன், இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்னை வேலை இல்லாமல் சும்மா உட்கார வச்சுருக்காங்க, எப்போ என்னை வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த வேலையில் வேறு ஒரு வேலையை கொடுத்து உங்களுக்கு அதிலே உட்கார வச்சுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாம். அதில் நல்ல பதவி, நல்ல உயர் அந்தஸ்து, அதே போல் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. நிறைய பேருக்கு அந்த 9ஆம் இடத்துல குரு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் நிறைய உங்களுக்கு போனஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வேலை செஞ்சு உங்கள் கம்பெனி ப்ராஃபிட்டில் போகும்போது என்ன ஆகும், நிறைய போனஸ் கிடைக்கும். அதே போல் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது. அதே போல் இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது உங்கள் ராசியை பார்க்கறது என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா திருமண வாய்ப்புகள் கைகூடும். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்னா திருமணம் ஆகலை, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறோம் சார், நாங்கள் ஒரு வரன் தேடிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த கன்னிராசி என்பவர்கள் அவங்க புத்திசாலித்தனமாக இருக்கிறதுனால வரக்கூடிய வரனும் புத்திசாலியாக இருக்கணும், நல்ல படித்த பையனாக இருக்கணும், நல்ல படித்த பொண்ணாக இருக்கணும், நல்ல வேலை பார்க்குறக்கூடிய பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுனா நேரம் சரியில்லாதனால அது அப்படியே தடையாகி நீங்கள் நிறைய பார்த்து இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி நீங்கள் தவிர்க்கிற மாதிரி சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த குருவுடைய பார்வை விழும்போது நான் ஓகே இந்த பையன் எனக்கு ஓகே, இந்த பொண்ணு ஓகே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மாற்றங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலமாக இருக்க போது. அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி என்பவர்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமணம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லாதனால சில பேருக்கு பிரிவினை, சில பேருக்கு சண்டை சச்சரவுகள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் இந்த வருஷம் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் வரும். இல்லை சார் நாங்கள் டைவர்ஸ்க்கெலாம் போயிட்டோம், டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு நான் வேற ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு மறுதிருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை பேர் சார்ந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை 9ஆம் இடத்து பார்வை என்னங்கிட்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல விழும். அப்போ அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது குழந்தை பேர். அப்போ குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்குமான்னா இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இயற்கையாக முயற்சி பண்ணாலும் சரி, குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. அதே போல் அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்துனால் ஏற்படக்கூடிய லாபங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பேசி அங்கே ஒரு சண்டை ஆகிருக்கும், ஏற்கனவே ஒரு பங்காளிக்கிட்ட சண்டை போடாமல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அது கோர்ட்டு கேஸ் எல்லாம் கூட சில பேர் போயிருப்பீங்க, இடம் தகராறாயிருக்கும், சண்டைகள் வந்திருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து, வம்பு வழக்கெல்லாம் தீர்ந்து, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு, உங்களுக்கு சாதகமான பணம், உங்களுக்கு சாதகமான இடம் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த குரு பயிற்சி கன்னிராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஏன்னா அந்த பாக்கிய ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய கன்னிராசி என்பவர்கள் கஷ்டமான காலகட்டத்தில் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணியிருப்பீங்க. ஏன்னா தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றணும், வேறு வழி கிடையாது. நம்ம எங்கே போனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அது தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஒரு வெளிநாடு வாய்ப்புக்காக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் நடக்கலை அப்படின்னு என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய தெய்வ வழிபாடு பண்ணியிருப்பீங்க. அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்களோ, கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும், ஒரு குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த வருஷம் குழந்தை பிறந்துடும். அதே மாதிரி நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், நம்ம நிறைய புத்திசாலித்தனத்தை வச்சுருக்கோம், நம்ம ஏன் இங்கேயே இருக்கோம், வெளிநாடு போனால் நிறைய சம்பாதிக்கலாமே, அதன் மூலமாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாமே, அம்மா அப்பாவுக்கு நல்லது பண்ணலாமே, நிறைய இடம் வாங்கலாமே, வீடு வாங்கலாமே, கடன் பிரச்சனையை தீர்க்கலாமேன்ற எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான வருஷமாக இருக்க போகுது. அப்போ வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். இல்லை நான் வெளிநாட்டிலே இருக்கேன், நான் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வேலை போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரி மாறி நான் வேறு ஒரு நாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், அதுக்கான முயற்சிகள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் வெற்றியாகும். அதே போல் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோசனைகள் நிறைய வரும். ஏன்னா
உங்கள் ராசியை பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்ன நினைப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை பண்ணுவோம். நம்ம ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் இருக்கோம், ஒரு வீடு வாங்குவோமே, வீடு வாங்கினா வாழ்க்கை மாறுதாலும் பார்க்கலாம், ஒரு கார் வாங்கினா வாழ்க்கை மாறுதாலும் பார்க்கலான்ற எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ அதெல்லாம் செய்யலாமா, அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால், கண்டிப்பாக கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேர் இந்த வருஷம் நிறைய கோவிலுக்கெல்லாம் போய் நிறைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்ற போகிறீங்க. உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைய கிடைக்க போகுது. யாரெல்லாம் கன்னிராசியில் இருக்கீங்களோ குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இன்னும் நல்ல பலனை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான அந்த குலதெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த தெய்வ வழிபாடும் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த நாட்களில் பணம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ உங்கள் கேலண்டரில் நான் சில நட்சத்திர நாட்கள் சொல்கிறேன், அந்த நட்சத்திர நாட்கள் நோட் பண்ணி வைங்க. அந்த நாட்களில் கண்டிப்பாக பணம் வரும். கன்னி ராசி என்பவர்களுக்கு சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திர நாட்கள் எல்லாமே உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்கள். வீட்டில் நல்ல மங்களகரமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாட்கள். அதே போல் கன்னி ராசி அன்பர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை நோட் பண்ணி வைங்க கேலண்டரில். அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீண்ட நாளாக ஒரு பணம் வரல, அன்றைக்கி கேட்டால் கிடச்சிரும். ரொம்ப நாளாக ஒரு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நாளில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடந்துடும். நீண்ட நாளாக நடக்காத விஷயங்கள் எல்லாமே அந்த நட்சத்திர நாட்கள் நடப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான், கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல் அதே போல் உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த விஷயத்தை செஞ்சாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த நாட்களில் பண வரவு வரும், எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த விருச்சக ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல வருகின்ற அடுத்த வருஷம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கேருந்து என்ன யோக பலனை கொடுக்க போகிறார் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை கொடுக்குது. காரணம் என்னென்னா, இயற்கையாகவே குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம். அதே போல் பணத்தை கொடுக்கக்கூடியவர் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். பொருள் சேர்க்கை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தான். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். முதல்ல இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது நிவர்த்தி ஸ்தானம் சொல்லுவோம். எந்த மாதிரி நிவர்த்தி அப்படின்னா, முதல்ல கடன் பிரச்சனைகள். விருச்சக ராசி அப்படின்னு சொல்லிட்டாவே எனக்கு நிறைய கடன் வந்துருச்சு, நான் தொழில் பண்ண கடன், ஒரு வீடு வாங்கின கடன், ஒரு இடம் வாங்கின கடன், ஒரு எந்த வேலை செஞ்சாலும் கடன் வாங்காமல் என்னால் செய்ய முடியலன்னு கடந்த ஒரு 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போ அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறையுமான்னு கேட்டால், இந்த குருவுடைய பயிற்சி ஆன உடனே பார்த்திங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய கடனுடைய அளவு குறைய போகுது. அப்போ தொழில் செய்கிறவங்க இந்த வருஷம் நிறைய முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கடனுடைய அளவு குறையும். இந்த கடனோட அளவு எப்படி குறையும்? உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ உங்களுடைய சிந்தனைகள் முதல்ல தெளிவாக இருக்கும். அப்போ தெளிவாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, எதெல்லாம் நஷ்டமாக செய்யக்கூடிய தொழில் அதெல்லாம் முதல்ல வேண்டாம், லாபகரமான தொழிலை மட்டும் செய்வோம். எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு செலவானச்சோ அந்த செலவெல்லாம் குறைப்பீங்க. யாரெல்லாம் தேவையில்லாமல் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் வெளியில் அனுப்புவீங்க. யாரெல்லாம் நல்ல வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய சம்பளத்தை கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்க மூலயமாக நிறைய வேலை வாங்கி அதன் மூலமாக நிறைய உங்களுடைய உற்பத்தியை பெருக்கி நிறைய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா, ஆஃபீஸில் எனக்கு நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க சார், எனக்கு எதிரி நிறைய இருக்காங்க, என்னை வளரவே விட மாட்றாங்க, நான் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியும்,
மற்றவங்களோட நான் சூப்பராக எல்லாமே செய்வேன், பட் இருந்தாலும் என்னை எதுவும் செய்ய விட மாட்றாங்க, அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியல, எனக்கு வந்து நல்ல வர வேண்டிய பொசிஷன்லாம் வரல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில். ஏன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களோட உயர் அதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு விரோதியாக மாறி உங்களுடைய வளர்ச்சியை தடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சியானோடனே அந்த எதிரிகளுடைய தொல்லைகள் குறைய போது, வேலை மாற்றம் வரும், வேலையில் பதவி உயர்வு வரும், சம்பள உயர்வு வரும். வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகளை பண்ணிங்க அப்படின்னா அந்த வேலை மாற்றம் ஒரு சிறப்பான மாற்றமாக இருக்கும். உயர் அந்தஸ்து, உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வந்து என்னன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்திர ஸ்தானம் சொல்லுவோம். அந்த கலத்திர ஸ்தானம் சொல்வது ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கீங்க அப்படின்னா, நான் நீண்ட நாள் திருமணம் ஆகலை சார், நான் நிறைய பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம், நிறைய பையன் பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் வரல, எல்லா தோஷமும் இருக்குதுன்னு சொன்னாங்க, எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஜாதகம் அமையலை, எனக்கு ஒரு வரன் அமையலைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த விருச்சக ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அது வெளியில் தெரியாமல் இருப்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்குது. நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு ஜாதகம் பொருத்தம் வந்து ஓகே இதை கல்யாணம் பண்ணலான்னு டக்குன்னு இந்த குரு பயிற்சி ஆனோன்னா நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து என்னென்னா, உங்கள் ராசியை பார்க்கும்போது உடல்நிலை பாதிப்புகள் இருந்த விருச்சக ராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு வந்து பெண்களாக இருக்கீங்க, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், ஒரு ஆண்களாக இருக்கீங்க, நிறைய பேருக்கு மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருப்பீங்க, சில பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது இந்த விருச்சக ராசி என்பவர்கள்லாம் கடந்த காலகட்டத்தில். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும், மாற்றம் வரும். அதன் மூலமாக உங்களுடைய மருத்துவ செலவு குறைய போகுது. இந்த மருத்துவ செலவு குறைஞ்சா கூட என்னென்னா, உங்களுடைய உடம்பு பெருசாக சரியாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாதனால, உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால உங்களுடைய வேலைகள்லாம் சரியாக செய்ய முடியல, பிஸ்னஸில் கவனம் செலுத்த முடியல, வேலை செய்கிற இடத்துல என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்த விருச்சக ராசி என்பவர்கள் இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள், உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து நல்ல உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகி நானும் மற்றவங்கள மாதிரி வேலை பார்க்க முடியும், நானும் மற்றவங்க மாதிரி பிஸ்னஸில் சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணங்களை இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு முயற்சி தடையாக இருக்கும். கடந்த காலகட்டத்தில் நான் நிறைய முயற்சி பண்ணேன் சார், எதுவுமே நடக்கலை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வேறு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னு நினச்சி ஒரு ஆஃபீஸ் பார்த்தேன், கிடைக்கல. ஒரு ஸ்டாஃப் ஒன்று போடலான்னு நினச்சி பண்ணேன், அதுக்கும் நடக்கலை. அதே மாதிரி ஒரு இடத்துல பணம் வர வேண்டியிருக்கு, அந்த பணம் வரதுக்கான முயற்சிகள் பண்ண அந்த பணம் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் குருவுடைய 5ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உள்ளதால முயற்சிகள் எல்லாமே திருவினை ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. சகோதர சகோதரிகள் மூலமாக லாபகரமான விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தில் பார்த்திங்கன்னா தம்பி வந்து விற்க விட மாட்டார், தங்கச்சியால் பிரச்சனைகள், இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசு மாறி 2 பேரும் சேர்ந்து நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை, எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நம்ம சொத்தை பிரிச்சுக்கலாம், அதன் மூலமாக நம்ம விற்று பணத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்களே சுமூகமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல விழப்போகுது. அப்போ அந்த லாபஸ்தானத்தில் விழும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்க போகுது. அதான் ரொம்ப விசேஷம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் விழுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜாக்பாட் விழும். உடனே நான் லாட்டரி வாங்கலாமா, நான் வந்து அதை பண்ணலாமா, இதை பண்ணலாம்னு யோசிக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் லாபகரமாக முடியும். நீங்கள் அதை பணம் முதலீடு பண்ணுறீங்க, இல்லை பணம் ஒரு இடத்துல வர வேண்டியிருக்கு, அந்த பணம் முயற்சி பண்ணுறீங்க, அது வரும். அதே மாதிரி ஒரு இடம் விற்கணும் சார், ஒரு வீடு விற்கணும் சார், நான் அந்த வீடு விற்க முடியாமல் ரொம்ப கடனாகிட்டேன், இடம் விற்க முடியாமல் கடனாகிட்டேன், எனக்கு அதில் லாபம் வராமே இருக்குது, ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்கன்னா இந்த வருஷம் அந்த வீடு விற்கிறதுக்கு இடம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் மிகப்பெரிய லாபம் வரும். அதன் மூலமாக நீங்கள் ஒரு இடமும் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால குழந்தை பேர் தட்டி போயிட்டே இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அபார்ஷன் நடந்திருக்கும், சில பேருக்கு வந்து குழந்தை பேர் சரியாக நடக்காதனால
அதை அபார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த வருஷம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து நல்ல மருத்துவர் கிடச்சி, நல்ல மருத்துவம் கிடச்சி, நல்ல மருந்து கிடச்சி, இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். அப்போ வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அப்போ இந்த வருஷம் ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் கிடச்சிரும். இல்லை சார் நான் ஆஃபீஸ்லேயே அனுப்புகிறேன்னு சொன்னாங்க போன வருஷம்லாம், அதனால் ட்ரை பண்ணோம் அப்போலாம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஆளாக கண்டிப்பாக இருப்பீங்க. சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், அங்கேயும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன், எனக்கு தேவையில்லாத கொஞ்சம் கடன் வந்துடுச்சு, நல்ல வேலை பார்த்துருந்தேன், திடீர்னு என்னை வேலையை ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க, நான் இப்போ இந்தியா வரலாம் யோசிச்சுட்ருக்கேன், எனக்கு டைம் முடிய போகுது, விசாவுக்கு டைம் முடிய போகுதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அங்கேயே ஒரு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரி மாறி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாறி ட்ரை பண்ணலாம். அதே போல் அந்த கண்ட்ரிலேயே உங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக பிஆராக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான வருஷமாக இருக்குது. அதனால் அரசாங்க வேலை வாய்ப்பு, அரசாங்கத்தில் ஒரு டெண்டர் எடுக்கிறது, அரசாங்க சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் எல்லாமே உள்ள அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு சில நட்சத்திரங்கள்லாம் சொல்கிறேன், அந்த நட்சத்திரங்களை கேலண்டர் நோட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு விருச்சக ராசி என்பவர்களுக்கு மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த நாட்களை கேலண்டர் நோட் பண்ணுவீங்க. அன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் வரும். அதே போல் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த நாள்லேயும் கேலண்டர் நோட் பண்ணுவீங்க. அன்றைக்கும் உங்களுக்கு நிறைய லாபகரமான விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள நாளாக இருக்க போது. கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை அன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள்லாம் விருச்சக ராசி என்பவர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகங்கள் நல்ல திசா புத்தியாக இருக்குது, யோக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு எந்த முயற்சிகள் செய்வது சிறப்பு. மகர ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் வரும், எந்தெந்த நாட்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத சொல்ல போகிறோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மகர ராசி என்பதற்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த குரு பகவான் 5ஆம் இடமான ரிஷப ராசிக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அடுத்த வருடம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறாரா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இந்த மகர ராசி மாதிரி 7.5 சனியில் கஷ்டப்பட்ட நபர்கள் யாருமே கிடையாது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நான் 24 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் என்னோடய தொழில் எல்லாம் போயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு, பெரிய லெவலில் கடனில் இருக்கேன், நான் எதை செஞ்சாலும் தடங்களாக இருக்குது, எதை செஞ்சாலும் பிரச்சனையாக வருதுன்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு சாதகமான பலனை கொடுக்க போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த இடத்துல இருக்கார், அதே போல் குரு பகவான் சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடியவர், பணத்தை பொருளை கொடுக்கக்கூடியவர். அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது இந்த வருஷம் நீங்கள் எதிலெல்லாம் ஏமாந்தீங்களோ, எதிலெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சதோ, எதனால் கடன் வந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி தொழிலில் ஒரு முன்னேற்றம், லாபம், எதை செஞ்சாலும் ஒரு விஷயங்கள் வேகமாக நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வேலையில் தொந்தரவுகள். வேலையில் பார்த்திங்கன்னா நான் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சால் கூட என்னுடைய ஓனருக்கு திருப்தி இல்லை, என்னுடைய ஹையர் அஃபீஷியல் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கார், கீழே இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கடைசியில் நான் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை மாற்றம் பண்ணலான்னு பார்த்தா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன், எதுவுமே நடக்கலை, எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண இடத்துல இந்த எந்த ரிப்ளையுமே வரல. சில பேருக்கு வேலையை விட்டு வந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் போயிருக்கு. 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன், 3 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொல்ல
சொல்லி தவிக்கக்கூடிய விஷயங்களாக எல்லாருமே வருத்தப்படக்கூடிய நபர்களாக இந்த மகர ராசி என்பது இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வருஷமாக இருக்க போது, வேலை மாற்றம் கிடைக்க போது, வேலையில் நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை, குருவுடைய 5ஆம் இடத்து பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாமே தீர்ந்து அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள், நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணணும் சரியில்லை, போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு தெரியல, நான் எந்த ஒரு தவறுமே செய்யலை, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை நல்ல மாற்றங்களை, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகள் தீர்ந்து அதேமாதிரி பெரிய லெவலில் கடனில் மாட்டினவங்க இந்த மகர ராசி என்பவர்கள். அந்த கடன் பிரச்சனை தீருமா, அது சொன்னால் போதும் சார் எனக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய இந்த வருஷம் கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல் குருவுடைய பார்வை 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல விழப்போகுது. அப்போ லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் 11ஆம். அப்போ லாபஸ்தானத்தில் விழுறதுனால நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி. தொழிலில் நான் புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறேன் சார், நடக்குமானா நடக்கும். நான் ஏற்கனவே ஒரு தொழிலில் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் முதலீடுக்காக வெளில பணம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். அதே போல் லாபம் வருமா, லாபம் வரும். நீண்ட நாளாக வராத பணம், நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பேமெண்ட் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது நீங்கள் தொழில் பண்ண இடத்துல, அது கண்டிப்பாக வரும். இல்லை ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் உதவி பண்ணீங்க, அந்த பணம் திருப்பி வரல, கண்டிப்பாக வரும். அதே போல் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, அந்த பணம்லாம் அப்படி லாக் ஆகிருக்கு, அந்த பணம்லாம் லாபத்தோடு திரும்பி வரக்கூடிய வருடமாக இருக்க போகுது. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், ஏன்னா நிறைய மகர ராசிக்காரங்க என்ன ஆயிடுச்சுன்னா, சில பேருக்குலாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி கடைசியில் கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் சில பேருக்கு தடங்களாகி ஏதோ ஒரு சூழ்நிலைகள், பொண்ணு பிடிக்காமல் போயிருக்கலாம், பையன் பிடிக்காமல் போயிருக்கலாம், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு துர்மரணங்கள் நடந்திருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தில் திருமணம் தடையாயிருக்கும். சில பேருக்கு நீங்கள் பார்த்து ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க, அவங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தடையாகி தாமதமாகி கல்யாணமே ஆகலை, என் பொண்ணுக்கு 35 வயசு ஆகிடுச்சு, என் பையனுக்கு 38 வயசு ஆகிடுச்சு, இந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை சில மகர ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் வரும். அந்த திருமண யோகம் எப்படி வரும்னா, நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு மாப்பிள்ளை, நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி, அதான் ரொம்ப விசேஷம். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதெல்லாம் தொடுறீங்களோ அதெல்லாம் லாபம். அது வேலையில் இருக்கலாம், திருமணத்தில் இருக்கலாம், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களில் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு தாமதம் இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒன்றும் நடக்கலை சார், நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்களுக்கு செலவானதான் மிச்சமாச்சு, எங்களுக்கு உடல்நிலை தான் பாதிக்கப்பட்டோம், நாங்கள் அந்த உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளில வரலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் வெளிநாடு யோகம் தேடி வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க, வெளியூர் வாய்ப்பு கிடைச்சுன்னா விட்டுறாதீங்க. அந்த வாய்ப்பு வாழ்க்கையில் உங்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் உயர்வையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், அங்கே வேலை இல்லாமல் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், எனக்கு வீசா முடிய போகுது, நான் என்ன பண்ணுறது தெரில, வேலை இல்லாமல் இருக்கிறதுனால என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்கள் எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. வேலை இல்லை அப்படின்னாவே தூக்கம் வராது நிம்மதியாக. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மனசு வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பை கொடுக்கும். அங்கே நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அது மட்டும் இல்லாமல் நல்ல நிலைமையில் நீங்கள் அங்கேயே பர்மனெண்ட்டாக ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க, நான் அங்கேயே வாழணும்னு நினைக்கிறேன்னு நான் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே அந்த முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஜாக்பாட் தான், கண்டிப்பாக பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் எந்தெந்த நாட்களில் பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகர ராசி என்பவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் கேலண்டரில் வரும். அந்த நாட்கள், அந்த நட்சத்திர நாட்கள் நோட் பண்ணுவீங்க, அன்றைக்கி உங்களுக்கு பண வரங்கள் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இப்போ மகர ராசி என்பவர்களுக்கு அனுஷம், கேட்டை, விசாகம் நட்சத்திரம், இந்த நட்சத்திர நாட்கள் கேலண்டர் நோட் பண்ணுவீங்க. அன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த முயற்சி உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ,
நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்களில் முயற்சிகள் செய்யலாம். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான அற்புதமான நாட்களாக அந்த நட்சத்திர நாட்கள் அமையப்போகுது. அதை நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை அடையலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் அதே போல் ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா நல்ல ஒரு யோகம் 2 மடங்கு நம்ம சொன்ன பலன்களை 2 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதை செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்.